கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் பேராயத்தின் சார்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்தி இந்த நாளின் ஆராதனை வேலைக்குள்ளாக கடந்து வரும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய அன்பிற்குரிய பேராயர் பேரருட் திரு அறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்கள் நமக்கு இந்த மேலான வாய்ப்பினை பல தடைகள் மத்தியிலும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஆகவே குடும்பமாக திருக்குடும்பம் என்ற அளவில் ஒருங்கிணைக்கப்படுவதற்கு இந்த வாய்ப்பு நமக்கு உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நம்முடைய பேராய தந்தை அவர்களுக்கும் நாம் நன்றி படையலை ஏறெடுக்க வேண்டும். இந்த நாளிலும் இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நம்முடைய பேராயத்தை சேர்ந்த மதுரை இறையியல் கல்லூரியில் பணிபுரிகின்ற அருட்பணி ஜான் தயானந்தன் அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். இந்த நாளின் வழிபாட்டிற்கு ஆரம்பமாக அவர்கள் நமக்கு இறை வேண்டலை ஏறெடுப்பார்கள். நாம் யாவரும் வழிபாட்டுக்காக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அன்பு கடவுளே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி படைக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய உறவிலே எங்களை ஒன்றிணைக்க நீர் பாராட்டுகிற உங்கள் கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம். குறிப்பாக வழிபாடு என்பது எங்களுடைய வாழ்விலே எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ளவும், திருமறையின் ஊடாக அவற்றை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவும் இந்த நாளின் வழிபாடு எங்களுக்கு துணை புரியட்டும். மனித வாழ்வின் கொண்டாட்டமாக ஒவ்வொரு நாளையும் நாங்கள் இறை உறவிலே ஐக்கியப்பட எங்களுக்கு நீ துணை செய்து வழிநடத்தணுமாத்து வேண்டுகிறோம். உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களை தாங்கட்டும், ஆட்களட்டும். இந்த வழிபாட்டிலே திருமறை வாசிப்பவர், இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவர் யாவரோடும் உம்முடைய கிருபை நிறைவாய் விளங்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நமக்கு திருமறை பகுதியை வாசித்து தருவதற்காக சிஎஸ்ஐ பெயின் பள்ளியின் விடுதி காப்பாளர் செல்வி மேரி அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். இப்போது அவர்கள் நமக்கு திருமறை பகுதியை வாசித்து தருவார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா புத்தகத்திலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறை பகுதி. ஏசாயாவின் அழைப்பு. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனே அனுப்பும் என்றேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. இறைவா, உமக்கு நன்றி. தேவன்பின் வெள்ளமே
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளில் வழிபாட்டில் இறை வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். நம்மோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய சென்னை பேராயத்தின் பதிவாளர் அருள் திரு எம் ஈனோஸ் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அசோக் நகர் வெற்றி சிலுவை ஆலயத்தின் ஆயராகவும் அவர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள். இந்த நாளிலும் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்கள் அனைவரின் சார்போடு அன்போடு அழைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய ஆண்டவரே, என் நாவின் சொற்களும் எங்கள் ஒவ்வொருவரது உள்ளத்தின் சிந்தனைகளும் உமது பார்வையில் ஏற்புடையதாக இருக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பு கடவுளே, ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, மூவர் கடவுளின் திருப்பெயரில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் இந்த காணொளி வழிபாட்டில் பேராயத்தின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி படைத்து, இந்த வாய்ப்பினை தந்த நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராயர் அவர்களுக்கும், இந்த காணொளி வழிபாட்டை ஒருங்கிணைக்கின்ற இறைமக்கள் மறுமலர்ச்சி பயிற்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர், பேராய செயலர் அருள் திரு அறிவர் மேனுவல் எஸ் டைட்டஸ் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வர்ஷிப், செலிப்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெய்த். இறைமக்களின் நம்பிக்கையை கொண்டாடும் இறை வழிபாடு என்பதாகும். நாம் ஒரு சமய சமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். சமய சமூகங்களினுடைய மிக முக்கியமான ஒரு பயிற்சி வழிபாடு. எந்த ஒரு சமயத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த சமய பயிற்சிகளில் மைய இடத்தை பெறுவது வழிபாடு. இறை நம்பிக்கையுடைய மக்கள் சமய நம்பிக்கையின் வெளிப்பாடாக பயிற்சி செய்கின்ற இந்த வழிபாட்டின் அணுகுமுறைகள், வழிமுறைகள் வேறுபட்டவைகளாக இருந்தாலும் வழிபாடு ஒரு சமூகத்தினுடைய, சமயம் சார்ந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அலகாக, அம்சமாக இருப்பதை நாம் யாவரும் உணர்ந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கிறிஸ்தவர்களாக நம்முடைய ஆன்மீக பயிற்சியின் மைய இடத்தை வழிபாடு வகித்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. வழிபாடு என்றால் என்ன? இந்த வழிபாட்டிற்கு பல்வேறு விளக்கங்கள் காண கிடக்கின்றன. அந்த விளக்கங்கள் அனைத்தையும் ஒன்றுபடுத்தி ஒருமுகப்படுத்தி ஒரு வாக்கியத்தில் நாம் சொல்ல வேண்டுமென்றால், வழிபாடு என்பது இறை வெளிப்பாட்டிற்கு மனிதனுடைய பதிலுரை என்று நாம் விளக்கலாம். ஹியூமன் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஹியூமன் டிவைன் ரெவலேஷன். ஹியூமன் ரெஸ்பான்ஸ் ஃபார் டிவைன் ரெவலேஷன். கடவுள் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். கடவுளுடைய வெளிப்பாட்டை நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற பல்வேறு நன்மைகள் வழியாக, கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவங்கள் வழியாக உணர்கின்றோம். அதற்கு மனிதர்களாக நம்முடைய பதிலீட்டை செலுத்த வழிபாடு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. இன்றைய தியான பகுதியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற ஏசாயா இறைவாக்கினர் நூல் 6ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 8 வரை இருக்கின்ற அந்த பகுதியை மையமாக கொண்டு இந்த சிந்தனையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 3 தலைப்புகளின் அடிப்படையில் இந்த அருளுரையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, வழிபாடு சூழல் சார்ந்தது. Worship has its context. வழிபாடு என்றால் ஒரு கோர்வையான ஒரு சில சடங்குகளை நிறைவேற்றுகின்ற ஒன்று அல்ல. மாறாக வழிபாட்டினுடைய தன்மையையும் வலிமையையும் அதற்கான தேவைகளையும்
சூழல்களே எப்பொழுதும் தீர்மானிக்கின்றன. நாம் வழிபடுகின்ற சூழல் வழிபாட்டினுடைய அர்த்தத்தை நமக்கு ஆழப்படுத்துகின்றது. அந்த வழிபாடு நமக்கு பொருளுள்ள ஒன்றாக நம்மால் உணர்த்தப்படுகின்றது. நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், நாம் எதிர்நோக்குகின்ற சவால்கள், நாம் சந்திக்கின்ற இந்த போராட்டங்கள், இவைகளின் வழியாக நாம் வழக்கமாக பங்கு பெறுகின்ற வழிபாடு கூட நமக்கு அர்த்தமுள்ளதாக, ஆழமாக நமக்கு உதவி செய்கின்றதாக அமைந்து விடுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த ஏசாயாவின் இறைவாக்கினர் நூல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1ஆம் வாக்கியம் உசியா அரசர் மறைந்த ஆண்டில் என்று சொல்லப்படுகின்றது. ஏசாயா இறைவாக்கினர் வழிபடுவதற்காக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுகின்றார். அந்த ஆலயத்திற்கு அவர் செல்லும் பொழுது அவர் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை, அந்த நாடு சந்தித்திருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவர்களை ஆட்சி செய்த அரசர் மறைந்து விட்டார். அரசன் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த ஆண்டு. உசியா அரசர் ஒரு சிறந்த ஒரு அரசராக ஆட்சி புரிந்தவர். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்தில் அவருடைய பணிகளை குறித்து நாம் வாசிக்கின்றோம். நல்லதொரு அரசராக ஆட்சி செய்தவர். ஆனால் ஒரு தடுமாற்றம், வீழ்ச்சி, பின்னர் அதிலிருந்து எழும்பி நின்ற நிலை, நோயினால் ஆட்கொள்ளப்பட்டவர். பிறகு அவர் மீண்டுமாக தன்னுடைய பணிகளை தொடர்கின்றார். ஆனால் தொழுநோயாளராகவே அவர் மரித்தும் போகின்றார். இந்த நிகழ்வை கொடுக்கப்பட்ட 2 நாளாகும் 26ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். நாடு ஒரு நல்ல ஒரு அரசரை இழந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அரசன் இல்லாமல் மக்கள் அடுத்த அரசருக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரம். ஏசாயா இந்த திருக்காட்சியை காணுகின்றார், வழிபாட்டிலே ஈடுபடுகின்றார். இந்த வழிபாட்டின் சூழ்நிலையில் அவருக்கு வருகின்ற இறைவாக்கு என்னவென்றால், கடவுளை பற்றிய திருக்காட்சி. அரசர் இல்லை, ஆனால் இங்கே ஆண்டவர் அவருக்கு காட்சி அளிக்கின்றார். எப்படி என்றால், மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை கண்டேன். அரசன் இல்லாமல் அரசன் அமர்ந்திருக்கின்ற அரியணையை போல ஒரு ஆசனத்தில் ஆண்டவரை காணுகின்றார். இது ஒரு அருமையான அழகான மறைபொருள் திருக்காட்சியாக அமைந்திருக்கின்றது. இஸ்ரவேல் மக்களுக்கு அரசன் வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்த பொழுது சாமுவேல் இறைவாக்கினர் மூலமாக கடவுள் அவர்களிடத்திற்கு சொன்ன செய்தி, அவர்களுக்கு அரசர் வேண்டாம், நானே அவர்களுடைய அரசனாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் அதையும் மீறி மக்கள் தங்களுக்கு அரசர் வேண்டும் என்று சொல்லி பிடிவாதமாக ஒரு அரசரை கேட்டு பெறுகின்றார்கள். முடியாட்சி. அப்படி கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக மக்களுடைய விருப்பத்திற்கு கடவுள் இணங்கி ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அமைப்பு என்பதை நாம் வரலாற்றில் அறிவோம். இப்பொழுது அரசன் இல்லாமல் மக்கள் ஒரு வெற்றிடத்தை உணர்கின்ற சூழ்நிலையில் கடவுள் அவர்களுடைய அரசராக திருக்காட்சி அருளுகின்றார். இந்த வெற்றிடம் அவர்களுக்கு நிரப்பப்படுகின்றது. வழிபாட்டு சூழ்நிலையில் இறைவாக்கினர் இந்த திருக்காட்சியை பெற்றுக்கொள்ளுகின்றார். அந்த திருக்காட்சியின் மூலமாக கடவுள் அவர்கள் தேவைகளை சந்திப்பார், அந்த வெற்றிடத்தை கடவுள் அவர்களுக்கு நிரப்புவார் என்கின்ற ஒரு வாக்குறுதி உறுதி செய்யப்படுகின்றது. ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் வெற்றிடங்களை உணர்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் தேவைகளை உணர்கின்றோமோ, அவைகளெல்லாம் நாம் வழிபாட்டிற்காக இறை பிரசன்னத்தில் கூடி வரும் பொழுது கடவுள் அந்த வெற்றிடத்தை வழிபாட்டு சூழ்நிலையிலே நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியவராக இருக்கின்றார். அடுத்தபடியாக ஒரு வழிபாடு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த வழிபாட்டின் உள்ளடக்கம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வழிபாட்டில் என்ன நடக்கின்றது, இதை இப்படி சொல்ல விரும்புகின்றேன். வர்ஷிப் அண்ட் இட்ஸ் கான்டென்ட்ஸ். வழிபாடும் அதன் உள்ளடக்கமும். முதலாவது நாம் பார்த்தது வழிபாடும் அதன் சூழலும். வர்ஷிப் அண்ட் இட்ஸ் கான்டெக்ஸ்ட்.
இரண்டாவதாக வழிபாடும் அதன் உள்ளடக்கமும், worship and its content. இறைவாக்கினர் இப்பொழுது ஆண்டவருடைய திருக்கோவிலில் இறை இருப்பில் இருக்கின்றார். இறை இருப்பிலே அவர் இருக்கும் பொழுது திருக்காட்சி காணுகின்றார். எதை பற்றிய திருக்காட்சி? ஆண்டவருடைய இருப்பை பற்றிய திருக்காட்சி. கடவுளை அவர் காணுகின்றார், கடவுளை அவர் அனுபவிக்கின்றார் என்று நாம் சொல்லலாம். he is experiencing God. கடவுளை எப்படிப்பட்ட நிலையிலே அவர் உணர்கின்றார், அனுபவிக்கின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த பகுதியிலே நான் 3 நிலைகளில் கடவுளை அவர் அனுபவிப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது. முதலாவதாக கடவுளின் தன்மையை அவர் உணர்கின்றார். he is experiencing God's nature. அது எப்படிப்பட்ட தன்மை? கடவுளுடைய தன்மை அவருடைய தூய்மையில் வெளிப்படுகின்றது. 3ஆம் வசனத்தில் அவர்களில் ஒருவர், அதாவது இறை தூதர்களில் ஒருவர் மற்றவர்களை பார்த்து சொல்லுவது கடவுளை பற்றி சொல்லுகின்றார். அது என்ன? படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது. அவர் கடவுளுடைய தூய்மையான தன்மையை உணர்கின்றார். நாம் வழிபாட்டிற்கு கூடி வரும் பொழுதெல்லாம் நமக்கு முன் இருக்கின்ற ஒரு சவால், நமக்கு முன் இருக்கின்ற ஒரு நாம் எதிர்பார்க்க வேண்டிய அனுபவம் என்னவென்றால், முதலாவது கடவுள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றோம். நாம் கடவுளை உணரும் பொழுது, கடவுளுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, கடவுளுடைய மற்ற இதர பண்புகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, அது இருக்கட்டும். இரண்டாவதாக இங்கே கடவுளிடத்திலே நாம் கடவுளை இன்னும் எப்படி அறிந்து கொள்ளுகின்றார்? 1ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதி மற்றும் 3ஆம் வசனம். உயரமானதோர் அரியறையில் அமர்ந்திருக்க கண்டேன். கடவுளுடைய ஆளுமையை அறிந்து கொள்ளுகின்றார். கடவுள் முதலாவது தூய்மையானவர் என்று அறிந்து கொள்ளுகின்றார். கடவுள் மிகவும் மகத்துவம் மிக்கவர், மேன்மையானவர். கடவுளுடைய அந்த மிகப்பெரிய ஆளுமையை, the magnitude of God, இந்த கடவுளுடைய ஆளுமையை உணரும் பொழுது அவர் தன்னிலையை உணர்வதற்கு பிறகு வாய்ப்பு பெறுகின்றார். மூன்றாவதாக கடவுளை என்ன நிலையிலே அறிந்து கொள்கிறார்? 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார்? கடவுளுடைய கரிசனையை இறை அடியவர் தீர்க்கர் இங்கே உணர்ந்து கொள்ளுகின்றார். கடவுளுடைய உள்ளத்தின் ஆழ்மனதில் இருக்கின்ற அவருடைய உள்ள கிடக்கையை அறிந்து கொள்ளுகின்றார். அப்படி என்றால் ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, ஒரு வழிபாட்டிற்கு நாம் கூடி வருகிறோம் என்று சொன்னால், அந்த வழிபாட்டிலே நாம் கடவுளை மையப்படுத்துகின்றோம். கடவுளை அனுபவிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுகின்றோம். கடவுளை நாம் அனுபவித்து அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். கடவுளுடைய தன்மை, அவருடைய அதி தூய்மையான தன்மையை அறிந்து கொள்ள வழிபாடு நமக்கு வாய்ப்பு கொடுக்கின்றது. கடவுளுடைய ஆளுமையை, the magnitude of God, அவருடைய ஆளுமையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய பணிக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்பதற்கு அது துணை புரிகின்றது. அத்துடன் கடவுளுடைய கரிசனையை ஒவ்வொரு வழிபாட்டிலும் நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பு பெறுகின்றோம். இந்த அனுபவம் அடுத்த நிலைக்கு வழிபாட்டில் நம்மை இட்டு செல்லுகின்றது. மூன்றாவதாக worship and its consequences, வழிபாடும் அதனுடைய பதிலீடும். நான் தொடக்கத்தில் சொன்னேன், வழிபாடு கடவுள், அவரை பற்றிய அனுபவம், அதற்கு மனிதர்களுடைய பதிலீடு என்று சொல்லி அதனைத்தான் மூன்றாவது குறிப்பாக நாம் பார்க்கின்றோம். இங்கே தீர்க்கன் ஒரு வழிபாட்டிற்கான ஒரு சூழ்நிலையிலே வழிபாட்டில் ஈடுபடுகின்றார். அந்த சூழ்நிலையின் மத்தியில் கடவுளை அவர் அறிந்து கொள்ளுகின்றார், கடவுளை பற்றிய அனுபவத்தை பெறுகின்றார். இந்த கடவுளை பற்றிய அவருடைய அனுபவம் தன்னை கடவுளுடைய வெளிப்பாட்டிற்கு எப்படி பதிலீடு செய்வது என்பதற்கான ஒரு செயல்பாட்டிற்கு வழிநடத்துகின்றது. ஹியூமன் ரெஸ்பான்ஸ்.
5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுளுடைய மகிமையை கண்ட ஏசாயா சொல்லுகின்றார், ஐயோ நான் அழிந்தேன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். மனித வாழ்க்கையின் அவலத்தை உணர்கின்ற தீர்க்கர். நம்முடைய ஒவ்வொரு வழிபாடுகளிலும் நடைபெறுகின்ற மிக முக்கியமான ஒரு செயல் என்னவென்றால், பிழைகளை உணர்ந்து அந்த பிழைகளை அறிக்கை செய்வது. கடவுளை போற்றி அவருடைய மாட்சியை கொண்டாடுகின்ற அதனுடைய வெளிப்பாடாக, பதிலீடாக, கடவுள் மேன்மையும் மகத்துவமும் நிறைந்தவர், இதில் மனிதர்களாக நாம் நம்முடைய இயலாமையை, நம்முடைய குறைவை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு வழிபாடு நமக்கு கொடுக்கின்றது. இங்கே இறைவாக்கினர் ஒரு பாவ அறிக்கையிலே, பிழை அறிக்கையிலே தன்னிலை உணர்கின்ற அந்த உணர்வுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளுகின்றார். ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் அழிந்தேன் என்று சொல்லுகின்றார். எனவே வழிபாடு மனித அவலத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. கடவுளுடைய மேன்மையை காணுகின்ற இறைவாக்கினர் மனித அவலத்தை அவர் உணர்கின்றார். எப்பொழுது தன்னுடைய அவலத்தை உணர்ந்தாரோ அடுத்தபடியாக அவருக்கு கிடைக்கின்ற அனுபவம், அவர் தூய்மைப்படுத்தப்படுகின்றார். கடவுளுக்கு ஏற்ற தூய்மைக்கு நம்மை அழைக்கின்ற திருமறையின் கடவுள் அந்த அனுபவத்தை இங்கே தீர்க்கனுக்கு, இறைவாக்கினருக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். சொல்லுகின்றது, இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. கன்ஃபெஷன் லீட்ஸ் டு கான்சக்ரேஷன். தன்னுடைய வாழ்வு தூய்மைப்படுத்தப்படுவதை தீர்க்கர் அங்கே உணர்கின்றார். தூய்மைப்படுதல் ஒவ்வொரு வழிபாட்டிலும் நாம் இந்த தூய்மைப்படுதலின் மூலமாக ஆண்டவர் விரும்புகின்ற அந்த தரமான வாழ்வுக்கு நாம் உயர்த்தப்படுகின்றோம். ஒவ்வொரு வழிபாட்டினுடைய அடிப்படை நோக்கம் இறை உறவை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு அங்கே கொடுக்கப்படுகின்றது. கடவுள் தூயவர் என்று உணர்ந்த தீர்க்கன் இப்பொழுது தானும் தூய்மைப்படுத்தப்படுகின்றார். கடவுளுடைய தரத்திற்கு நேராக உயர்வதற்கு அழைப்பும் வாய்ப்பும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் நமக்கு அருளப்படுவதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, தன்னிலை உணர்ந்த இறைவாக்கினர் இப்பொழுது ஆண்டவருடைய அருளால் தூய்மையாக்கப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய உள்ள கிடக்கையை கடவுள் வெளிப்படுத்தினார். அவருடைய எதிர்பார்ப்பை, அவருடைய கரிசனையை அறிந்து கொண்ட தீர்க்கர் இப்பொழுது ஆண்டவருடைய கேள்விக்கு பதிலும் அளிக்கின்றார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது பணிக்காக போவார் என்கின்ற கடவுளின் அந்த வேண்டுகோளுக்கு, எதிர்பார்ப்புக்கு இப்பொழுது சொல்லுகின்றார், இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றார். ஒவ்வொரு வழிபாடும் நம்மை அர்ப்பணிப்புக்கு நேராக வழிநடத்த வேண்டும். அ கமிட்மெண்ட். வழிபாட்டின் வெளிப்பாடு என்ன? நாம் தன்னிலை உணர்தல், தூய்மை அடைதல், நிறைவாக கடவுளின் திருத்திட்டத்திற்கு, திருப்பணிக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்தல், கமிட்மெண்ட். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, நாம் வழிபாடு என்று சொல்வதற்கு இன்னொரு பெயரையும் பயன்படுத்துகின்றோம், சேவை, சர்வீஸ். லேட்டுரையா என்று சொல்லப்படுகின்ற லத்தீன் பதம் இதை நமக்கு உணர்த்துகின்றது. நாம் ஆலயத்திற்கு வழிபாட்டிலே கூடி வந்து ஆண்டவருடைய மேன்மையை, மகத்துவத்தை அல்லது நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களின் மத்தியிலே கடவுளுடைய திரு பிரசன்னத்திலிருந்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளுகின்ற, ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நாம் இந்த உலகத்திலே தொடர்ந்து அவர் சார்பில் முன்னிலை பணியாளர்களாக அவர் தம் திருத்தொண்டாற்ற அழைக்கப்படுகின்றோம்.
அடுத்த பகுதி 9ஆம் வசனம் முதல் வருகின்ற பகுதியை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இறைவாக்கினர் கடவுளுடைய சார்பாக மக்கள் மத்தியிலே இறை வார்த்தையை அவர் அறிவிக்கின்றவராக இருக்கின்றார். நாம் இந்த உலகத்தில் அவருடைய சார்பிலே முன்னிலை பணியாளர்களாக அவருடைய கரிசனையை, அவருடைய நோக்கத்தை, ஏன் கடவுளுடைய வேதனையை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல, கடவுளுடைய விருப்பத்திற்கு நேராக மக்களை ஒருமுகப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு வழிபாடும் உலகத்திலே அது நிறைவு பெறுகிறது என்று சொல்லுவார்கள். ஆலயத்திலே மாத்திரமல்ல, அல்லது வழிபாட்டின் சூழ்நிலையிலே மாத்திரமல்ல, ஆலயத்திற்கு வெளியிலே நாம் உலகத்திற்குள் சென்று வாழுகின்ற அந்த வாழ்க்கையிலே, நாம் செய்கின்ற அந்த பணியிலே நம்முடைய வழிபாடு நிறைவு பெறுகின்றது. ஒருவேளை இந்த நாட்களில் ஆலயத்திலே வழிபடுவதற்கு கூடி வர வாய்ப்பு இல்லை என்றாலும், நாம் வாழுகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் திருச்சபையாக, தனிநபர்களாக, குடும்பங்களாக, உலகத்தில் நாம் செய்கின்ற சேவைகளின் மத்தியிலே இந்த வழிபாடு தொடர்ச்சியாக அது செயலாக்கம் பெறுகின்றது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு வழிபாடும் இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இறை பிரசன்னத்தை உலகத்தில் கொண்டு செல்வதற்கு இந்த வழிபாடு ஒரு கிரியா ஊக்கியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அனுபவத்திலே வழிபாட்டின் சமூகமாக, வழிபாட்டை ஆலயத்திலே மாத்திரமல்ல உலகத்திலும் கொண்டாடுகின்ற சமூகமாக நாம் நிலைத்திருக்க, பணியாற்ற தூய ஆவியானவர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அருமை இறைவா, உம்மை வழிபடுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற பல்வேறு வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்வின் போராட்டங்கள் எங்களுடைய வழிபாட்டை அர்த்தமுள்ளவைகளாக அமைத்து தருகின்றன. வழிபாட்டிலே நாங்கள் உம்முடைய அனுபவத்தை பெறுகின்றோம். உம்முடைய தன்மையையும் உம்முடைய நோக்கத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதன் விளைவாக எங்களுடைய வழிபாட்டு சூழ்நிலையிலே உம்முடைய பணிக்கென்று எங்களை அர்ப்பணித்து நீர் கொடுத்த உலகத்தில் எங்களுடைய பணியை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வாய்ப்பு பெறுகின்றோம். இந்த அனுபவத்திலே என்றென்றும் நிலைத்திருக்க உம்முடைய தூய ஆவியின் அருளை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அருமை இறைவா. ஆமென். அன்பிற்குரியவர்களே, ஆராதனையின் நிறைவுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் நம்முடைய பேராய தந்தை பேரர் திரு அறிவர் ஜே ஜார்ஜ் ஐயா அவர்கள் நம்மை இறை ஆசிற்குள்ளாக வழி நடத்துவார்கள். சமாதானத்தோடு உலகத்திற்குள் செல்லுங்கள், துணிவு கொள்ளுங்கள், நன்மையை பற்றி கொள்ளுங்கள், எவருக்கும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், மனத்தளர்ச்சி உற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவற்றோரை தாங்குங்கள், துன்புறுவோருக்கு உதவிடுங்கள், தூய ஆவியரின் ஆற்றலில் அகமகிழ்ந்து ஆண்டவரிடம் அன்பு கொண்டு பணியாற்றுங்கள். எல்லாம் வல்ல கடவுளாகிய தந்தை, மைந்தர், தூய ஆவியரின் ஆசி உங்களிடையே நிலவி என்றும் உங்களுடன் நிலைத்திருப்பதாக.